Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம Home Queens சேனல்ல Green Peas Masala செய்ய போறோம். Green Peas Masala செய்யறதுக்கு first step என்னன்னு பாத்துறலாம். அதாவது நான் வந்து இன்னைக்கு அரை கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்து 8 hour நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். சோ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது குக்கர்ல மாத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர்ல இந்த பட்டாணி உள்ள சேர்த்துக்கோங்க. இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு 2 துண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்ல டேஸ்ட்டாக வரும். அடுத்து நம்ம அந்த குக்கரில் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 10 புதினா இலை, ஒரு 5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜாரில் மாற்றிட்டு நல்லா இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வந்து இது வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். கரெக்டாக இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து ப்ரெஷர் இறங்கினதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷரோ இல்லை மத்து இல்லை கரண்டி வச்சோ நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு வந்து 5 விசில் வந்து விட்டேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரீன் பீஸை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து இதோட டேஸ்ட்டும் கூடுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் மிக்சர், காரா பூந்தி, இல்லை வந்து அந்த சிப்ஸு, அந்த மாதிரி எந்த ஐட்டம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அதுக்கு மேலே கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி க்ரீன் பீஸ் மசாலா ரொம்ப சூடாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை பற்றின சஜஷன்ஸ், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அண்ட் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye.